ஒரு கைதியை மாட்டடிக்காம அடிச்சு போட்டான் சார். சார் சார் கந்த சமையல்காரன் அடிச்சு நோயிட்டான் சார். அதே கந்தனா? ஆமா சார். சார் சார் காணிக்காரர் கந்த தோட்டக்காரன் அடிச்சு காலையை முடிச்சுட்டான் சார். என்ன கந்தன் 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 எல்லாரும் ஒரே பாட்டை பாடுறீங்க. அவ்வளவு பெரிய முரடனா? ஆமா சார், அவன் பெரிய கொலகாரன். இந்த ஜெயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. அவனை பத்தி பழைய ஜெயிலருக்கு நல்லா தெரியும் சார். நீங்க புதுசு, அதனாலதான் அப்படி கேட்கறீங்க. சரி, நீங்க போங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சார் சார் வேண்டாம் சார், நீங்க இப்படி சொன்னீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா போகும். ராத்திரியோட ராத்திரியா வந்து உங்களையே அவன் கொலை பண்ணிடுவான் சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக இவர் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார். அதுக்காக வேற பழி வாங்க வந்தேன். தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம தலைமையா கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்டோம். மன்னிச்சிருங்க சார். இவனை கொண்டு போய் செல்ல போடு. இந்த பையன் செல்லு பூட்ட உடைச்சிட்டு வெளியே வந்தான் சார். நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன். நான் வரலன்னு உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான் சார். தேங்க்யூ வெரி மச். நீதான் கான்விக்ட் ஆர்டர் கந்தனா? ஆமா சார். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் உன் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நீ பயங்கரமானவன், முரட, அடுத்தவங்களை அடிச்சு நுறுக்கிறதே உனக்கு வேலைன்னு இன்னைக்கு கூட 3 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆமா சார், அடிச்சேன். ஒரு பய கொடுத்த வேலையை சரியா கவனிக்காம தம் அடிக்க போயிட்டான். ரெண்டாவது ஆடு சமயக்காரன் அளவு சாப்பாட்டை ஒழுங்கா போடாம வீடு கொடுக்கறவங்களுக்கு தான் ஜாஸ்தி போடுவேன்னு பேரம் பேசலாம். வாச்சேன், வாங்கன்னு வாங்கிட்டேன். இந்த 3வது ஆடு தோட்டக்காரன் இங்க விளையிற காய்கறி எல்லாம் பறிச்சு போய் வெளியே விற்கிறான் சார். இதெல்லாம் நடக்காம பாத்துக்கத்தானே என்ன கான்விக்ட் ஆர்டரா போட்டிருக்கீங்க. தவற வெறுக்கிறவனுடைய மனோபாவத்தை நான் ரொம்ப பாராட்டு. ஆனா குற்றவாளியை தண்டிக்கிற உரிமையை உன் கையில எடுத்துக்க கூடாதுப்பா. எங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் சார். தவறு செய்யறவங்களை அப்பப்ப தண்டிக்காம என்னால இருக்க முடியாது சார். இதுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க. நான் வரேன். சங்கரா, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா. ஒரு பேங்க் லாக்கர்ல போய் சாவி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். போட்டு பாத்திய? ஆமாடா. பாவி பசங்க லபக்கு வந்து பிடிச்சு விட்டானுங்கடா. அடிக்கு பின்னே இருப்பானுங்களே. ஏன் இல்லாட்டி போனா நீ உதைக்கலான்னு பாக்குறியா? டேய், அங்கே 2 குண்டனுங்க என்ன போட்டு பந்தாடி விட்டானுங்கடா. சங்கரா, ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படிடா இருக்கு? கந்தா, ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிதான்டா. அப்படியா? நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா இப்படி கண்கலங்குற? நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா? அண்ணன்காரனா உயிரோடு இருந்தோம். என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா. என்ன பண்றது? அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை. அந்த அநாத பொண்ணு கற்பகத்தை மாணிக்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவா போராடின. ஆனா விதிகிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடிக்கலையே. கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. நீ என்னடா சொல்ற? யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவிட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உன் உயிரையே விட்டுட வேடாம். கற்பகத்துக்கா இந்த கதி? அண்ணா அண்ணான்னு வாய்குளிர மனங்குளிர கூப்பிடுமே, அதுக்கா அந்த நிலைமை? மிருக மனசு படைச்சவங்க கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே, அதுக்கா அந்த நிலைமை? கற்பகத்தோட வாழ்க்கையை படுதாசப்படுத்துற அயோக்கியனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்.
குதிச்சு வரான் சார். ஆமா சார், அந்த ஆமா சார். வா. மரியாதையா இறங்கி வந்துரு, இல்ல வந்து சுட்டுடுவேன். ஓடிவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வந்து பிரார்த்தனை செய்யும் உங்களை இறைவன் ரட்சிப்பார். பாவிகளை ரட்சிக்கவும், துன்பப்படுறவங்களை காக்கவும், கவலைப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்கவும் தான் இறைவன் மனிதனாக பிறந்தார். அவளோட கண்ணீரை கூட ஆண்டவர் துடைப்பாரா? கட்டாயம் துடைப்பார்களா? இல்லையாவா சிஸ்டர்? ஏன் கவலை தீர்க்க கூட ஆண்டவன் வருவாரா சிஸ்டர்? நிச்சயமா வருவார் உமா. சிஸ்டர், இங்க எல்லாரும் இயேசுவை கும்பிடுறோம், உமா வீட்டுல முருகனை கும்பிடுறோம், நாங்க பெருமாளை கும்பிடுறோம். இதுல எந்த கடவுள் சிஸ்டர் வருவாரு? எல்லா கடவுளும் ஒருத்தர் தான். ஒரே சர்க்கரையில தான் லட்டு செய்யறோம், ஜிலேபி செய்யறோம், மைசூர் பாக் செய்யறோம். அதெல்லாம் பேரால மாறுபட்டு இருந்தாலும் எல்லா சர்க்கரை தானே. இயேசு, முருகன், பெருமாள் எல்லாரும் ஒண்ணுதான், பேருதான் வேற. நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். காலம் முழுதும் உன்னை காப்பார். எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். உமா, ஏண்டி அழற? அதான் கடவுள் வருவாரு, உன் கவலையை தீர்ப்பாருன்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, பிறகு ஏண்டி அழற? நேரமாச்சு, அப்பா தேடுவாரு. புறப்படுமா? உமா, நீ வாடி, உன்னை வீட்டுல இறக்கி விட்டு போறேன். பரவாயில்ல, என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். நீ போயிட்டு வாக்கலாம். டாடா டாடா. கடவுளே, எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்ல. என்னை எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. உங்களை சிலுவையில அரைஞ்சவங்களுக்கே நீங்க இறக்கம் காட்டுனீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இறக்கம் காட்ட மாட்டீங்களா? எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க மாட்டீங்களா? எங்க அப்பா சீக்கிரமா கொண்டாந்து சேர்த்துருங்க கடவுளே. எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். கடவுளே, எங்க டீச்சர் சொன்னபடியே நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? எங்க கவலையை தீர்க்க நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? கடவுள
நான் கடவுள் இல்லம்மா, என்ன அப்படி கூப்பிடாது. பின்ன எப்படி கூப்பிடுறது கடவுளே? பாத்தியா, மறுபடியும் கடவுளேங்கிறியே. மாமான்னு கூப்பிடு. சரி கடவுள் மாமா. கடவுள் மாமாவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. நீங்களும் வந்தார். கடவுள் மாமா வந்திருக்காரு, வந்து பாருமா. வாமா வாமா. கடவுள் மாமா, இவங்கதான் எங்க அம்மா. உன்னை தேடிக்கிட்டாமா நான் ஓடி வந்தேன். இவ்வளவு சுலபமா உன்னை சந்திக்க முடிஞ்சதுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேமா. கற்பம், உன்னை ஒரு பாவி மோசம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். யார் அந்த அயோக்கியன்னு சொல்லு. அவன் உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். சொல்லுமா, சொல்லு. ஏன் மாடுற? ஏன் மாடுற? என்ன ஆச்சு? சொல்லுமா, சொல்லு. அவ பேச மாட்டான். பாட்டி பாட்டி, இந்த கடவுள் மாமா எங்க அப்பா என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு. மாமா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் இதோ வந்துட்டேன். தம்பி, யாரப்பா நீ? அம்மா, நான் கற்பகத்தை கூட பிறந்த சகோதரியா நினைச்சு பாசம் காட்டினது. அதோட அவல நிலையை கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். இது ஏமா இப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் கைவிட்டுட்டு போயிட்டான். அந்த அதிர்ச்சியில இவளுக்கு சித்த பிரமை ஏற்பட்டுச்சு. சித்த பிரமையா? உட்காருங்க தம்பி. கர்த்தருடைய தயவாலே எனக்கு நிறைய வசதி இருக்கு. ஆனா எனக்கு குழந்தை குட்டி சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை. அதனாலதான் அனாதையா தவிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்து அந்த குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பெரிய மனசை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அம்மா, கற்பகத்தை இந்த கதிக்கு ஆளாக்குன பெரிய மனுஷன் யாருன்னு தெரியுமா? தெரியும்பா, தெரியும். மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன் தான் அவரு. மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன்? மங்களபுரி ஜமீன்தார் ராஜ்மோகன் அவர்களே, வருக வருக. புயலே வருக, தென்றலே வருக, மழையே வருக, வெயிலே வருக. என்னடா வரவேற்பா, வானிலை அறிக்கையா? ஜமீன்தார் ஐயா. என்ன மாமா அது? ஊருக்கெல்லாம் நான் ஜமீன்தாரா இருக்கலாம், உங்களுக்குமா நான் ஜமீன்தார்? என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சாதாரண மனுஷனா? 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல. அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான். நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. உண்மையை அப்படி போட்டு மாமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, நீங்க முதல்ல தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் மாமா, இப்ப வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும். அப்புறம் கையெழுத்து போட முடியாது இல்லையா? கையெழுத்து போடுங்க. எதுக்கு? என்ன மாப்பிள்ள, நீங்க குழந்தை மாதிரி எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றீங்க? எஸ்டேட்ல ஒரு பகுதியை விக்கிறதுக்கு கையில இருந்த காசு தான் கிண்டிக்கும் திண்டிக்குமே சரியா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன். என்னங்க போடுங்க. நீங்க போட சொன்ன இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. போட மாட்டீங்க மாப்பிள்ள? போட மாட்டேன். போட மாட்டேன். வேண்டாம் மாமா, வேண்டாம், நான் கையெழுத்து போடுறேன். ராஜ்மோகன், உன் தலையெழுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுத்தாகணும். புரியுதா? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. போட. சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம். பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஜெயில இருந்து தப்பிட்டியா? ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன். இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்பத்தான் வந்து உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சேன். Who is this man? I don't know. எங்க வந்த? ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சிட்டு போக வந்தேன். ஓஹோ, எதுக்குன்னு நான்
தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்தாதான் அவரால கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும். அதுக்காக பைத்தியக்காரா, கற்பகத்துடைய பைத்தியம் தெளியக்கூடாது. அது தெளிய நீ முயற்சியும் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது. கற்பகம் குணமாயிட்டா உன்னோட ரகசியம் ஏதோ வெளியாயிடும்னு நீ பயப்படுறேங்கிறது புரியுது. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும். நீயும் உன்னுடைய எடுபிடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. உன் முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். ராஜமோகன் யார் தெரியுமா? யாரு? எந்த மாணிக்கத்தை கொலை செஞ்சதான் நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ, அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே கொலை செஞ்சவன் அந்த ராஜமோகன் தான். அதிர்ச்சி அடைகிறே. புதிர் போடல, குரு போடதான் சொல்றேன். பார் போட்டோவே. கந்தன், பைத்தியத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். ராஜமோகன் பரலோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான். அது மட்டுமல்ல, உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா. விதவ பைத்தியம் ஆயிடுவா. விதவ பைத்தியம், விதவ பைத்தியம். ஐயோ, இந்த சோபா ஆடுது, சீக்கிரம் வந்து புடிங்க. அப்படியே அப்படியே அப்படியே. எப்படி மேன் இது உடும்பு? உடம்பு இல்ல, உடம்பு. நல்ல ஜீரான ஒரு நல்ல ஆலாக்கடை மிட்டாய் மாதிரி ஜோரா இருக்குது. என்ன மேன் சொல்லுதோ? டாலி, நீ பப்பாளி பழம் மாதிரி நல்ல தல 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 தக தகன்னு இருக்கிற பறிச்சு துள்ளம் போல இருக்குது. இஜ்மாவா? இஜிமாவாவா? அது என்ன கோதுமை மாவா மாதிரி? நிஜமாவா? நீ என் காலை தொட்ட உடனே ஒரு ஷாக், உடனே ஏதோ ஒரு மயக்கம், அதுக்கப்புறம் கட்டி அணைத்தல், அதுக்கப்புறம் சிரித்தல். நான் அவ்வ அழுக்கா? அழுக்கு இல்ல, அழகு. உன் பேச்சு நான் ரொம்ப லைக் பண்றேன். நிஜமாவா? அறிவு கிட்டோடே, அறிவு இருக்குதா உனக்கு? என்னுடைய மேட்டர் எவ்வளவு ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம போன் பண்ற நீ. என்னுடைய பொசிஷன்ல நீ இருந்தா உனக்கு தெரியும். யாரா படையா நீ? டாக்டர் நாயகம் பேசுறேன். சார், வந்து இங்க நர்ஸ் கம்ப்யூட்டர் வந்து ஒரே கலட்டா சார். இது வந்து பேமெண்ட் லிஸ்ட் போட்டுருந்தேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ், இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொல்லாதீங்க. எவ்வளவு பேர் போயிடு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, உங்களை மாறையா நான் தெரியாம கேட்டேன். என்ன மன்னிச்சிருக்கோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சரிங்க, ஓகே ஓகே. சரி, 3 பேரா? அனுப்புங்க அனுப்புங்க. நமஸ்காரம், குட் மார்னிங், வணக்கம். யார் மேன் இப்போ போன் பண்ணுதோ? ஒண்ணு இல்ல, நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்டு டாக்டர் நாயகம் அவருடைய மருத்துவமனையில இருந்து போன் பண்ணார். அவரால வைத்தியம் பார்க்க முடியாத 3 பைத்தியங்களை நம்ம கிட்ட அனுப்புறாராம். ஒன்னு லூசு, ஒன்னு கிராக்கு, ஒன்னு பைத்தியம். லூசு, கிராக்கு, பைத்தியம், இது 3 ஒரே கேட்டகரி தானே மேன்? அது கேட்டகரியோ ரேட்டகரியோ எனக்கு தான் தெரியும். உன் மேல நான் பைத்தியம் முடிச்சாலே மறுபடியும் தொல்லை வந்துட்டானுங்க. காதல கணக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா பாவீங்களா? வந்து தொலைங்க. யார் மேன் இதெல்லாம்? டாக்டர் நாயகம் போன்ல சொல்லல 3 பேர். அதுக்கு தான் இதுங்க. எங்க ஓட வழிந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சிரிப்ப பாத்தியா? இதுதான் லூஸ். கையில கிடைச்சா கையாக முடிஞ்சிடுவேன். இதுதான் கிராக். That you all on for man. Give the knock on the face in the stomach. எப்படி பேந்த பேந்த அந்த மாதிரியா முடிக்கிறான் பாரு. முத்தி போச்சு. இதுதான் பைத்தியம். ஏன் நிக்கிறேன்? போய் டாக்டர் கூப்பிடு. முதல்ல இதுங்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கூப்பிடணும். என்ன நான் காதல ரகசியம் பேசிட்டு இருக்கிறேன். இங்க ஒருத்த ஓடி வந்து ஒளிஞ்சானா? யாரவே? யாரோ எங்களுக்கு வில்லன். அந்த மாதிரி யாரும் வரலையே. மரியாதை சொல்றேன். அவன் இருக்கிற இடத்த சொல்லல, பலாந்து பலாந்து நடக்கும். பலாந்து பலாந்துன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கே தெரியாது. ஆனா பல்லாந்து பல்லாந்து நடக்கும். மரியாதையை ஒழிஞ்சிருக்கிற இடத்த காட்டினா சரி. இல்ல நீங்க தேடி வந்த ஆளுக்கு 2 காலு 2 கை, 2 காது 2 கண்ணு, முகத்துல புருவம் கூட இருக்கும். நீங்க தேடி வந்த வில்லன் உள்ள இருக்கிறாயா? உள்ளவா? ஒடிக்கோ. Come on, 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 come on.
டாலி, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஐயோ எனக்கு முடியாது. என்ன சத்தம்? கதாத்தா யார் இவங்கெல்லாம்? 3 பைத்தியங்க சார். யார் சொன்னது? நாங்க பைத்தியம் இல்ல சார். ஒருத்தர் ஓடி வந்தா நாங்க திட்டுக்கு வந்தோம். உள்ள போன்னு பார்க்க வந்தோம். இந்த ஆளுங்களை பூட்டிட்டோம். கனவு புட்டு இல்ல, கத்தியில தடுத்து காட்டுவோம். வேணாம். ஏமே இவங்களை போய் பைத்தியம் யார் சொன்னது? உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் 3 பைத்தியங்களை அனுப்புறதா போன்ல சொன்னார். உடனே இவங்க வந்தாங்க. அவரு அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சு ரூம்ல தள்ளி பூட்டிட்டு சார். உனக்கு மூளை இருக்கா? டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா? இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. ஓ மூஞ்சிக்கு வர்றோம் சார். இங்க யாருமே வரல. வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க. ஓ வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நான் சொன்னா நம்புறேன் சார். கனகசபை நர்சிங் ஹோமுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலைகளை வச்சுக்கணும், பல்லாந்து நடக்கும். ஆமா டாலி, என்ன பண்ற? முக்கியமான ரீசன் டைப் பண்ணிக்கிறேன். அதை விட முக்கியமான ரீசன் ஒண்ணு சொல்றேன், அதை மனசுல டைப் பண்ணிக்கோ. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க நானும் மண்டபத்துல சந்திக்கிறோம். புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணா, மாமா அலை மேல இருக்கிற வெங்கடேசா, புலி மேல வந்த ஐயப்பா, என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வாய் கொஞ்சம் இருக்குதேன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும். எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா 1 வருஷத்துக்கு யாருக்கிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன். வந்துட்டீங்களா? என்ன சொன்ன? மௌன விரதமா? வேண்டுதல் என்னடி வேண்டுதல? ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா? அப்படிதான் முதல் பொண்ணை பார்க்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப. சண்டாளம் நல்லா இருப்பானா? ஐயோ அப்பா, அவன் பேசாதீங்க. உங்களுக்கு ஆமா 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 பெரிய கவர்னர் உங்க அப்ப. அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். கல்யாணம் ஆன முதல் ராத்திரி கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலுன்னு கொடுப்பேன்னு நினைச்சேன். பாப்பா இல்லன்னு. சரி முதல் புருஷனை பாக்குறான், வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன். 1-1.5 இருக்கும். அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். தெரிஞ்சு போச்சே பர்மனன்ட் திக்கல்னு. தொட்டு தாலி கட்டிட்டு என்ன பண்றது? தேன்மொழின்னு பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா 1 குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்பு விட்டு கடிக்க வைப்பேன். ஏன் உங்களை அடிக்க விட்டா? நீ கடிக்கிறது போதாதா கட்டரும்பு வரவா? ஆமா, எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா? மணி ஆர்டரா? இல்லையே. யாருக்கு இருந்து? எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும். என்னது? டாலியா? யாரு? இது ஒண்ணு இல்ல, டாலி இல்ல, தாலி. உன் தாலிக்கு ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போதும். இன்னைக்கு என்ன சமையல்? என்ன குழம்பு? பச்சை கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு ஆமா, நீ கோன்னு கொன்னக்கோடு வாசிக்கிறதுக்குள்ள மொச்சக்கொட்டை முளைச்சிடும். குழம்பு இப்பதான் முடிச்சியா? எல்லாம் எடுத்து வையே, நான் கிணத்தடிக்கு போய் கை கால அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வந்துருங்க. பாப்பா சிக்குது. தேன்மொழி என்னங்க கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் தான். சரி, துணி பத்திர வாசனை வருது. அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா? இல்லையே, அடுப்பு அணைச்சி ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ, வேற எங்கேயாவது 10 தான் பாரு. வேற எங்க? ஐயோ ஆரம்பிச்சா தண்ணியில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல இவ தத்துறா. என்னடி? ஆமா, சட்டை. எந்த சட்டை? தீபாவளிக்கு வாங்கினது. பின்ன தீபத்துக்கா வாங்கினேன். என்னப்பா? நம்ம வீட்டு விளக்குல விளக்கு. ஆமா, விளக்கு. அதுக்கு மேல விளக்கு. அது மேல தெரியுதா? ஐயோ எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெர்லிங் சட்டை. ஆசை 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திக்கி தேடி இதை லாய்க்கப்படாதே. கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆள்காட்டுக்கு நீ போ. நான் டாலியை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன். யாருங்க அது டாலி? சும்மா டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உன் பாட்டி விசாரணை வேணும். மென்னிய
மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. டாலி பாட்டிய பாக்குறதுக்கு எதுக்கு அதுவா லில்லி மாறருக்கு கொண்டாட்டம். கொண்டாட விட மாட்டேன். நீங்க எங்கேயோ பாருங்க. ஆமாண்டி போறேன், என் இஷ்டம் போறேன். விட மாட்டேன். டாலி கண்ணு டச் பண்ணாத மேன். ஏன் மேன் கண்கால் சப்பே? கண்கால் சப்பியா? அதான் மேன் உன் பேரோ? என் பேர் கண்கால் சப்ப இல்ல, கனக சபை. ஐ சி, கண்கால் சப்பே. சரி, உன் இஷ்டம் அதுதான், கூப்பிட்டுக்கோ. சதா மேன், உனக்காக இங்க எவ்வளவு நாய் காத்து இருக்குது? நான் இங்க காத்திருக்குதா? நான் எலும்பு துண்டா? நோ மேன், டைம். ஓஹோ, நேரமாயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாலா போச்சு டாலி. உனக்கு பொண்டாட்டிக்குது? அப்படி ஒரு உடான் சுட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர். லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. டாலி கண்ணு, பாலைவனத்தில் இருக்கிற பனைமரம் மாதிரி தனி மரமா நீ இருக்கிற. உன்னை பார்த்து நான் வெம்பி வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா? அதுக்கு நான் என்ன செய்யறது மேன்? முடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, 3 முடிச்சு உனக்கு போட்டுறேன். முடிச்சு? வாட் மீனிங் முடிச்சு? ஓஹோ, முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து வெளிய வானம். ஜிஞ்சடு ஜிஞ்சடு ஜின் பேண்டல் வெட்டிங். ஓ, வெட்டிங். என்ன மேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன்? கை இருக்குது கட்டி பிடிக்க, கால் இருக்குது ஓடி பிடிக்க, வாய் இருக்குது டூயிட் பாட. என்ன மேன், நீ முன்னால பயோஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கிந்தியா? எழுதி நிக்கிண்டில்ல, கேட்டுக்கினே இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் கையில மணிக்குதா மணி? எங்க பரம்பரையே பெரிய விட்டா, எங்களுக்கு 1000 வேலி பட்டா. நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா, வாய குப்பளிக்கிறது போரன் விட்டா, பல்ல வளர்க்கிறது ஃபேண்டா. Really? Yes, Dolly. Dolly. டாலி கண்ணு, இவ்வளவு இன்பமயமான நேரத்துல மனச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு. உனக்கு எந்த சாங் பிடிக்கும்? பயோஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ, மனோரமா சாங். வாவாடாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டினா விட மாட்டேன். ஜாம்பாஜா ஜட்டு நான் சைடா பேட்டே கொப்பு. வாவாடாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டினா விட மாட்டேன். ஜாம்பாஜா ஜட்டு நான் சைடா பேட்டே கொப்பு. எப்படி மேன் நம்ம சாங்? சாங்காது, சும்மா ஈரல் கறிய கச்சிக்கின ஈச்சங்கள்ல குடிச்ச மாதிரி சொய்யன்னு இருந்தது. டாலி கண்ணு, உன் கண்ண ரெண்டும் ஆஸ்திரேலியா ஆப்பிள் மாதிரியா இருக்கு. லேசா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டா? பாத்து பண்ணும், அதுவும் லேட்டா பண்ணும். எப்படி மேன் இது? சல்பேட்டால முழுகி சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை. டாலி கண்ணு, என்னடா பேலன்ஸ் நாளைக்கு வச்சுக்கலாம். டெய்லி தான் நீ பேலன்ஸ் வச்சுட்டே போற. டாலி கண்ணு, கரெக்டா நாளைக்கு இங்க வந்துரு, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் போச்சிடும். பைத்தியம் பிடிக்கட்டியா? நான் இருக்கேன், வைத்தியம் பார்க்க. ஐயா, டாலி கண்ணா, ஓகே, டெய்லி பேலன்ஸ் வச்சுட்டு போறாளா? தாலி கட்டின என்கிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி எப்ப வந்த நீ? எப்ப வந்தனா? எங்க பரம்பரை பெரிய மிட்டா, 1000 வேலி எங்க பட்டா, கொப்பளிக்கிறது போன் விட்டா, பல்ல வளர்க்கறது அப்பவே வந்துட்டேன். எப்ப வந்தானே? ஒருத்தி வச்சு காப்பாத்த லாட்டரி அடிக்க உனக்கு காதல் வேற ஒரு கேடா. நீ வீட்டுக்கு வா, உன் கையை காலம் என்ன பண்ண போற? தென்முடி, நீ என்ன தப்பா நினைக்கிற. அந்த பொண்ணுக்கு பைத்தியம். என்னது பைத்தியமா? ஆமா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதுக்கு காதல் பைத்தியம். எங்க டாக்டர் சொன்னாரு, மனோதத்துவ முறைப்படிதான் இதுக்கு கியூர் பண்ண முடியும். போடா, எங்கேயாவது பூந்தோட்டத்துல காதல் பண்ணுன்னு அனுப்புனாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்து பைத்தியம் பாக்குறீங்களா? டாக்டர், உமாவோட அப்பாவை அவகிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சுட்டு கொண்டா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். கந்தா, உன்னோட கருணை உள்ளத்தை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உன் முயற்சிக்கு என்னோட ஆட்சி மட்டும் இல்ல, ஆதரவும் உண்டு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு டாக்டர். ஜமீன்தார் ராஜமோகன் மாணிக்கத்தை கொண்டு இருக்காரு. கருணாகரன் அதை போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான். நான்சென்ஸ். ஜமீன்தார் ராஜமோகன் கொலை செஞ்சார். இம்பாசிபிள்.
அந்த அளவுக்கு அவர் கொடுமையானவர் இல்லை. அது எப்படி சொல்றீங்க டாக்டர்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர். அவருக்கு சோமனாம்புலிசம்ங்கிற தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? ஆமா. பகல்ல யாராவது ஒரு கோபத்துக்கு ஆளானா அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல நடந்து போய் அவங்களை தண்டிச்சிட்டு வந்துருவார். காலையில ராத்திரி நடந்தது எதுவுமே அவர் ஞாபகத்துக்கு வர்றது. டாக்டர், அவரோட வியாதிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. கற்பகத்தை மனப்பூர்வமா காதலிச்சார் ராஜமோகன். அந்த கற்பகத்தை கற்பழிக்க முயற்சி பண்ணினா மாணிக்கம்ங்கிற ஒரு அயோக்கியன். அந்த ஆத்திரத்தால அன்னைக்கு ராத்திரி அவர் தூக்கத்துல நடந்து போய் அவனை கொன்னுட்டு வந்திருக்காருன்னு நான் ஊகிக்கிறேன். அதை திட்டமிட்ட கொலையினோ அதனால அவர் கொலைகாரனோ சொல்லிட முடியுமா? டாக்டர், அது ஒரு நியாயமா இருக்கலாம். ஆனா கருணாகர் நினைச்சா அந்த போட்டோவை காட்டி எந்த நேரத்திலையும் ராஜமோகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிவிட முடியுமே. யூ ஆர் ரைட். ராஜமோகனை காப்பாத்துறதா ஒரு லட்சியம். அதனால இப்ப நீ செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த போட்டோவை கடத்திக்கிட்டு வர்றதான். அவ்வளவுதானே? போட்டோவோட வர்றேன் டாக்டர். விஷ் யூ சக்சஸ். சீக்கிரம் ஆக்கட்டமா? ரெண்டு பக்கமும் ஒரே கல்லு முள்ளுமா இருக்கு. நடந்தா உடம்பு பனார். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதியா? இப்ப என்ன செய்யறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீ என்ன பிடிச்சுக்க. நல்ல இடமா பார்த்து நான் போறேன். நீ ஜம்முன்னு வந்துடலாம். பொம்பளைக்கு தானே வைக்க வரணும். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்ன முறைக்கிற? அப்புறம் இங்கே விட்டு போயிடுவேன் தெரியுமா? கப்பியா கப்பியா என்ன கூட்டிட்டு போ. வா. என்ன வெயிட் இருக்கேன். அப்ப தெரியாம சொல்லிட்டோம். என்னது? முள்ளு மாட்டி ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாம். வா. ஐயோ, கையும் அவுட்டியா? புடவையும் போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாமா? ஆமாயா, எங்க வீட்டுல மூல முடுக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டா கொட்டி கிடக்கு. நாளைக்கு என்னங்கறத தெரியல. சேலைக்கு எங்க போறது? பரவாயில்ல, வா. சரி சரி போ. ஐயோ, நான் எப்படியா வெளியில வர முடியும்? அதுவா விஷயம்? சட்டையை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வெளியே. மேல் சட்டை மட்டும் தானே போட்டிருக்கேன். கால் சட்டை அம்புப்பா. சரி, துச்சாதனே திரௌபதியை துகில் உறிஞ்சான். நீ திரௌபதியா இருந்தீங்கன்னா துச்சாதனே துகில் உறிஞ்சிருப்ப. சீக்கிரம் வா. சீக்கிரம் யாராவது பாட்டு மானம் போறதுக்குள்ள சீக்கிரம் ஊர் போய் சேருவோம். இப்படியே வா. நான் உள்ள போறேன். சொல்றேன். என் புருஷனே காதலிக்கவா சொன்னீங்க? காதலிக்க சொன்னா இதனடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டாலியோட ஜாலி பண்ண நீங்களாமே. ஐயோ, நர்ஸ் டாலியோட வா. டாலி உங்ககிட்ட வேலை செய்யறேன் அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யாரு சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு. அவளுக்கு காதல் பைத்தியமா? காதலிக்கிற மாதிரி நான் அடிச்சாதான் பைத்தியம் தெளியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கான். இப்படி நடத்தானா? வரட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ, அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழக்க. அடே அப்பா,
தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது இன்னும் கடமுடான்னு சத்தம் போட்டு இருக்கான். தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்துன்னு இருக்கிறா. இவ வாடியோட போறா. 10க்கு தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேள்மொழின்னு வச்சிருக்கணும். தினம் கொட்டோன்னு கொட்டா. என்னம்மா சத்தா? வெடிஞ்சா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போற. ஐயோ, இவ எப்ப முழுவது, நான் எப்ப வெளியே போறது? தேன்மொழி கண்ணா, கண்ணு குட்டி. ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்தாத. தூக்கமா அல்ல, வர வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் உனக்கு. நம்ம அத்தா உன்னை பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்டேன், டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார், அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மருந்து கலக்குறாரு. நான் இனிமே சீக்கிரம் வந்துடுவேன். ஜாலிதான், சினிமா கிடி வரலாம் போலாம். ரொம்ப சந்தோஷம். இதான் சந்தோஷத்துக்கு நான் தெரியுறீங்க. தேன்மொழி, இந்த சாவியை என் கையில கூட. ஏன் காக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்போ என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதான். நேரா திரும்பி வந்து படுத்துப்பணும். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதான். ஐயோ, வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதான். பட்டுன்னு உயிர் போயிடுமா. யாருக்கு? எனக்குதான். பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான். இஷ்டம் போல விட்டுணுமா? ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா. நேரா எழுந்து போக வேண்டியது. ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல. பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துடுச்சே. இந்த வயசுல தான் வருமா டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதி எத்திருந்த இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கும். ஆனா ஆகும்னு சொல்லிருப்பாரு. அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற? காலை ஐயோ, வியாதி வந்துருச்சா? கையில கிடைக்கிறது நம்ம ஆட்டுது. ஓ, ஆடு மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே அப்புறம் என்ன? ஆரமாட்டா ஆரமாட்ட. தெய்வங்கள் டாக்டர். எங்க அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா பேச முடியலம்மா. அப்பாவுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. கூட்டிட்டு வரமா? கூட்டிட்டு வரேன். அந்த கூட்டி வரியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? என் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேன். இது போட்டோ இன்னும் கருணாகரன் கிட்ட தான் இருக்கு. பரவாயில்லை, ஒரு தோல்விதான் அடுத்த வெற்றிக்கான ஆரம்பம். தளராதே, முயற்சிகள் வீண் போறதில்லை.
உங்க வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு யான பலம் வருது டாக்டர். இந்த யானையை குழிவெட்டி பிடிக்க ஒரு பக்கம் கருணாகர ஆட்களும் மறுபக்கம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful. சரி டாக்டர். Yes, come in. நான் ஜெயிலர் கிட்ட இருந்து வரேன். ஐஜி, என்ன விஷயம்? குழந்தை உமா இங்கதானே இருக்கு. ஆமா, அத அவசரமா கூட்டிட்டு போக வந்திருக்கேன் டாக்டர். அப்படியா? ஏன் இவ்வளவு அவசரம்? எங்க ஜெயிலரோட குழந்தை கலா உமாவோட உயிர் தோழி. அதுக்கு நிமோனியா ஜுரம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். சதா உமா உமான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. உமா வந்தா ஒருவேளை கலா பிழைக்கலான்னு டாக்டர் சொல்றாரு. நான் பழைய வீட்டுல போய் தேடினேன், இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் வந்த டாக்டர். ஐயோ, என் கலாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? ஆமாமா. டாக்டர் தாத்தா, நான் உடனே போகணும். என் கலாவை பார்க்கணும். சரியம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்து மாமா போலாம். இருங்க, எங்க மாமாட்ட சொல்லிட்டு வந்துரு. மாமா, மாமா. நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரமா வா. போயிட்டு வாமா, மாமா போலாம். பலே பலே பலே, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இல்ல அந்த அடுப்புல பூரா தூங்கிட்டு இருக்கு. இங்க நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? நான் இல்ல அவதான். ஐயோ நான் இல்ல. சரி சரி, வாங்க வீட்டுக்கு. மாமி மாமி, நான் சொல்றேன் மாமி. வேண்டாம் வேண்டாம், என்ன பெரிய மனுஷியா? நீங்க மட்டும் பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? பின்ன என்ன மாமி கைய ஆட்டுற? அதாவது டான்ஸ்ல டான்ஸ். டான்ஸா உடான்ஸா? ஆமா, உன்னை நான் பலகாரம் சுட சொன்னேனா இல்ல பரதநாட்டியம் ஆட சொன்னேனா? சீக்கிரம். உமா, என்ன மாமா? ஏமா பசி பலகாரத்தை கொடுத்து அனுப்பு. கண்ணம்மா கிட்ட. இரு நானே கொண்டாரேன். நீயா? கண்ணம்மா, உனக்கு என்ன தவறு? சின்ன பிள்ளை கிட்ட வேலை வாங்குற. நீ எடுத்துட்டு வந்தானே இளைச்சா போயிடுவேன். எங்க மாமாவுக்கு மேல ரொம்ப அன்பு, அதனால தான் அப்படி சொல்றாரு. நானே கொண்டுகிட்டு போறேன். இல்ல உமா, நானே கொண்டுட்டு போறேன். இல்லன்னா உங்க மாமா என்ன கடிப்பாரு. கடிப்பாரா? கண்டிப்பாரு. கண்டிப்பாரா? சீக்கிரம் போ. ஜமத்து உமா. உங்க உமா சேர்ந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பிராணனே போயிடுச்சு. என்ன? யோ, அது நான் துண்ணுதியா? அப்படியா? அதான் இவ்வளவு இனிப்பா இருக்கு. எப்படி மாமா இருக்கு? ரொம்ப இனிப்பா இருக்குமா? நல்லா சாப்பிடுங்க. உத்தரவு உத்தரவு. என்ன மாமா ஆச்சு? ஒண்ணு இல்ல, சுட்டுடுச்சு. அவசரப்பட்டா அப்படிதான். இதுக்குதான் ஆக்கப்பெருத்தவங்க ஆரப்பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீயே ஒரு பாட்டி தாண்டியம்மா. இத வந்துட்டேன். எங்க பாரு. முடியாது போங்க. என்ன மாமி முடியாதுங்கிற? அதாவது ஒண்ணே ஒண்ணுதான் கொடுத்துருக்கு கண்ணம்மா, இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா. ஆமா, பாவம் மாமாவுக்கு பசி பல்லக்கு. மாமி குடு, ஒண்ணு ரெண்டு குடு. பாத்தியா, உத்தரவு கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சா இல்லையா? உமா, இன்னும் ரெண்டு கொடுக்க சொல்லுமா. கொடுக்க சொல்லுமா. என்னடா இது, நான் குடுத்தனுப்பிச்சதே 3 தானே, இன்னும் 2 எப்படி மிச்சம் இருக்கும்? ஒண்ணு தானே பாக்கி இருக்கு, 2 கொடுக்க சொன்னீங்களே, எப்படி? அது வந்து என்ன மாமி, மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு? ஐயோ மாமா, மாமி ஏன் ஓடுறாங்க? என்னடா இது? டாக்டர் அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். ஏதோ முக்கியமான விஷயம் போல. உமா, ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போயிட்டு வந்தேன். சரியா? டாக்டர், ஏதாவது அவசரமான விஷயமா? ஆமாப்பா, இன்னைக்கு என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ
கருணாகரன் ஜமீன் சொத்துக்களை எல்லாம் அவற்றை வித்துட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு. அப்படியா கந்தா, உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தாங்க. போட்டோவோட வர பார்ட்டினா வெறும் தண்ணி மட்டும் தானா? டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத ஜாலியா ஓ கனவு கண்ணிய கொண்டா கொண்டா. மாமா என்னடா போறியா இல்ல போட்டோ? வேண்டாம், நான் போறேன். ஆள் பாதி ஆட பாதி, புரியுதா? மிஸ்டர் கருணாகரன், இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது? பல்லாந்து உள்ள போய் பல்லவி பாருது. அது இல்லடா, உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது. அது சரி, இந்த கனவு கண்ணு எங்க இன்னும் காண